இவ்வளவு இனிமையான குரலை உடைய குருவை பார்ப்பதற்காக திரையை விலக்கியதால் சீடர்கள் அனைவரும் விஷக்காற்று பட்டு கருகி இறந்தனர். முனிவர் இத்தனை நாள் எதற்காக பயந்தாரோ அது நடந்துவிட்டது. பின் மானுட ரூபமெடுத்து கௌடபாதர் சீடனிடம், நீ மட்டுமே எனக்கு சீடனாக இருக்க வேண்டும் என்பது விதி. குருவின் ரகசியத்தை அறிய நினைத்து திரையை விலக்கியதால் ஏற்பட்ட விபரீதம் இது. இத்தனை நாள் பொறுமை காத்தவர்கள் இன்று அவசரப்பட்டு விட்டனர். உன் மனதை தேற்றிக்கொள், உனக்கு நான் சகல கலைகளையும் கற்றுத்தருகிறேன் என்றார் பதஞ்சலி முனிவர். முனிவர் யோகத்தில் ஆழ்ந்து மூலாதாரத்தின் கனலை எழுப்பி யோக சாதனை புரிந்த போது குருவின் ஆதிசேடன ரூபத்தை பார்த்து கௌடபாதர் மகிழ்ந்தார். பதஞ்சலி முனிவரின் தோற்றம் இடுப்பிற்கு கீழ் பாம்பின் உடலாகவும் இடுப்பிற்கு மேல் மனித உடலாகவும் உடல் அமைப்பு உடையவர். பின் பதஞ்சலி முனிவர் நடராஜரின் அருள் பெற்று நடராஜரின் நாட்டியத்தையும் கண்டு சிதம்பரத்தில் சித்தி அடைந்ததாக கூறப்படுகிறது.